ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னா யூனிட் 9ல பிளான்ட் ப்ரீடிங், அந்த பயோபாட்னில வந்து பிளான்ட் ப்ரீடிங்ல வந்து பிளான்ட் ப்ரீடிங்கை பற்றி தான் வந்து இன்னைக்கான நம்மளோட டாபிக். பிளான்ட் ப்ரீடிங் அப்படிங்கும்போது பயிர் இன பெருக்கம். எப்படி வந்து பயிர் பெருக்கம் அடையுது அப்படின்னா, ஒரு பிளான்ட்டோட திறனாக இருக்கட்டும், அதோட தன்மையாக இருக்கட்டும், அதோட விளைச்சல் இதாக இருக்கட்டும், இப்போ வந்து விவசாயி வந்து அதை வந்து எப்படி கையாளுறாரு, எப்படி வந்து அதில் வந்து கலப்பு செய்கிறாரு, எப்படி வந்து என்ன விதமான பிளான்ட்லாம் வந்து அந்த இதில் வந்து க்ரோவிங் பண்ணி எப்படி பிளான்ட்லாம் வந்து அடுத்த நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து அதோட இது வந்து க்ரோவிங் இதுக்கு கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது தான் வந்து இந்த பிளான்ட் ப்ரீடிங்கோட மெத்தட்ஸு. இந்த பிளான்ட் ப்ரீடிங் இதில் வந்து எப்படி வந்து ஸ்டெப்பிங் பிளான்ட் ப்ரீடிங் எப்படி வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போகுது அப்படின்னா, எப்படி அந்த பிளான்ட் ப்ரீடிங்கை பார்ப்பாங்க. இப்போ வந்து செடி வந்து நல்லா மெச்சூர் ஆகி தான் வந்து அதோட இதை வந்து இதையை வந்து உதிர்தா, இல்லை வந்து அதில் வந்து மலராக இருக்கட்டும், இல்லை வந்து அதோட விதையாக இருக்கட்டும், அது வந்து அதோட மெச்சூர் ஸ்டேஜ் ஆகாமல் வந்து அது இலை மலர் வந்து கீழே உதிர்ந்துருதா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நுணுக்கமான இதையும் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் அது வறட்சி காலம் ஏற்படுதா, எந்த சூழலில் வந்து அந்த பிளான்ட்டை வந்து க்ரோவிங் பண்ணலாம், எப்படி வந்து அந்த இதை வந்து வறட்சி தன்மை வந்து எப்படி வந்து கையாளலாம், எந்தெந்த மெத்தட்ஸ்லாம் அந்த பிளான்ட்டை வந்து க்ரோவிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதமான விதையுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அடுத்தடுத்த இதுக்கு வந்து இந்த பிளான்ட் ப்ரீடிங் மெத்தடுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து அடுத்தடுத்த மெத்தட்ஸ் வந்து கொண்டு போகிறாங்க. அடுத்து இந்த பிளான்ட் ப்ரீடிங் மெத்தட்ஸ் வந்து எப்படிலாம் ஸ்டெப்ஸ் இதாகுது அப்படின்னா, டெமஸ்டிகேஷன்ஸ், பிளான்ட் இன்ட்ரோ, ஃபஸ்ட்டு பிளான்ட் இன்ட்ரோ பண்ணுறாங்க, அது மூலயமா ஹைப்ரிட் நிறைய விதமான கலப்பு செய்கிறாங்க. அதில் வந்து ஜெர்ம் பிளாசம் செலெக்ஷன், அதில் வந்து குறிப்பிட்ட பண்பு மட்டும் கலப்பு பண்பு மட்டும் எடுத்து அதை செலக்ட் பண்ணி இன்னொரு பிளான்ட்டை நியூவாக க்ரோ பண்ணுறாங்க. கிரியேஷன் ஆஃப் ஜெனட்டிக் வேரியேஷன் உள்ள கிரியேட்டிவ் இருந்து யோசிக்கிறாங்க, அதுலேருந்து செலெக்ஷன் பண்ணுறாங்க. அதை வந்து எப்படி எவாலுவேஷன்ஸ் கொடுக்கலாம், அதில் வந்து எப்படி வந்து ரிலாக்ஸாக எப்படி வந்து வெரைட்டியான பிளான்ட் வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய விதமான வெரைட்டி பிளான்ஸையும் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அடுத்து வந்து சீடு வந்து அதில் மல்டிப்ளிகேஷன்ஸாக இருக்கட்டும், டிஸ்ட்ரிபியூஷன்ஸாக இருக்கட்டும், எப்படி வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது, எப்படி வந்து மல்டிப்ளிகேஷன்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமான இதை வந்து இதில் செலக்ட் பண்ணுறாங்க. மியூட்டேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி வந்து அந்த பிளான்ட் வந்து மியூட்டேட் ஆகுது, அதில் வந்து பாலிப்ளாய்டியாக இருக்கட்டும், டிஷ்யூ கல்ச்சராக இருக்கட்டும், இல்லை வந்து ஜெனட்டிக் இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், எப்படி வந்து அடுத்தடுத்த மெத்தட்ஸ் வந்து இப்போ பாலிப்ளாய்டு அப்படின்னா பல இதை வந்து கொண்டு போய் கலப்பு செய்கிறது, அது வந்து டிஷ்யூ கல்ச்சர்ஸ் மெத்தட்னு சொல்லுவாங்க. அது வந்து ஜெனட்டிக் இன்ஜினியரிங், அந்த மெத்தட்ஸையும் வந்து அதில் ஹேண்டில் பண்ணி அடுத்தடுத்த மெத்தடுக்கு வந்து பிளான்ட்டை வந்து எப்படி க்ரோவிங் பண்ணலாம், எப்படி செலக்ஷன் பண்ணலாம், எப்படி வந்து மல்டிபிள் வந்து அந்த இதில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் ப்ரீட் எப்படிலாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இந்த பிளான்ட் ப்ரீடிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா கான்வெர்ஷனல் பிளான்ட் ப்ரீடிங் மெத்தட் அப்படின்னா, பாரம்பரியமாக வந்து ஒரு விவசாயி வந்து பாரம்பரியமாக வந்து எந்த முறையை கையாண்டுட்டு வந்து பிளான்ட் ப்ரீடிங் மெத்தட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தான் வந்து இந்த பிளான்ட் ப்ரீடிங் வந்து இது பண்ணுறாங்க. இப்போ வந்து ஒரு பிளான்ட்டை வந்து இன்ட்ரோ கொடுக்குறாங்க, அறிமுகப்படுத்துகிறாங்க அப்படின்னா அந்த பிளான்ட்டோட பண்பு, பயன், அதோட நன்மை, தீமை, அதில் வந்து என்ன அஃபெக்ட் ஆகும், என்ன மெரிட், என்ன டிமெரிட்ஸ் எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு விவசாயி வந்து முழுமையாக தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் வந்து அந்த பிளான்ட் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா விவசாயம் பண்ண முடியும், இந்த வேர்ல்டுக்கு வந்து அறிமுகப்படுத்த முடியும். அப்படி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிளான்ட் வந்து இன்ட்ரோ பண்ணுறாங்க. எப்படி எதனால அப்படின்னா, இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து என்ன அப்படின்னா பயிரோட தாக்கம் வந்து அதிகமாக ஏற்பட்டுட்டு இருக்கிறதுனால வந்து என்ன ஆகுது அப்படின்னா பயிரோட பெருக்கமும் அதோட தன்மையும் குறைந்துகிட்டே வருது. அதனால புதிய வகை தாவரம் வந்து வேற ஒரு இடத்துல வந்து மாற்றம் செஞ்சு அந்த தாவரத்தை வந்து அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா பிரீடு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்தப்பட்ட தாவரம் தான் IR8, நெல்லும் கோதுமை, சொனாரா 63, சொனாரா 64 அப்படிங்கிற 2 வகையான தாவரங்களை வந்து அறிமுகப்படுத்துறாங்க. அந்த 2 வகையான தாவரங்களுமே வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஒன்று பிரைமரி செலெக்ஷன், இன்னொன்று செகண்டரி செலெக்ஷனாக இதாகுது. முதல்நிலை கட்டத்தில் வந்து அந்த தாவரம் வந்து எப்படி புதிய வகை தாவரங்கள் வந்து அது வந்து செலக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து எந்த தாவரம் வந்து நல்லா க்ரோவிங் ஆகும், எப்படி வந்து செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து பிரைமரி செலெக்ஷன் சொல்கிறாங்க. செகண்டரி செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் அதோட க்ரோவிங் மெத்தட்ஸ் எப்படி இருக்குது, அது வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு வந்து எப்படி க்ரோ கொண்டு போகுது, அதுலேருந்து வந்து எப்படி ப்ரீட் எடுக்கலாம், எந்த இதில் வந்து ப்ரீட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போகிறது தான் வந்து செகண்டரி மெத்தட்ஸாக வந்து இருக்குது. அது வந்து அடுத்து வந்து செலக்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் இதில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிளான்ட் இன்ட்ரோ பண்ணுறாங்க, புதிய வகை தாவரத்தை வந்து இன்ட்ரோ பண்ணுறாங்க. அது வந்து பிரைமரி செகண்டரி மெத்தட்ஸ் வந்து இது பண்ணுறாங்க. அதில் வந்து செலெக்ஷன் தேர்வு செய்கிறாங்க. எப்படி வந்து செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 2 மெத்தட்ஸில் செலக்ட் பண்ணுறாங்க. ஒன்று நேச்சுரல் மெத்தட், இன்னொன்று வந்து ஆர்டிஃபிஷியல் மெத்தட். நேச்சுரல் அப்படிங்கும்போது இயற்கையாக ஒரு தாவரம் இருக்குது அப்படின்னா இயற்கையாக இருக்க தாவரத்தில் வந்து எப்படி வந்து கலப்பு பண்ணலாம்,
எப்படி வந்து அந்த தாவரத்துலேருந்து வந்து ஏதாவது மெத்தட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது வந்து டார்வின் மெத்தட் மூலியமா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நேச்சுரலாக ஒரு பிளான்ட் வந்து அஃபெக்ட் ஆகுதா அதை வந்து நேச்சுரலாகவே எப்படி வந்து அதை வந்து அஃபெக்ட்லேருந்து வந்து திருப்பி வந்து ரெட்டிஃபை பண்ணிக்குது அப்படிங்கிறது தான் வந்து நேச்சுரல் செலெக்ஷன்ஸாக இருக்குது. ஆர்டிஃபிஷியல் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா அதுவே தன்னால் வந்து மனிதனோட செயல்பாட்டு மூலியமாக வந்து அது வந்து ரெட்டிஃபை பண்ணுறது தான் வந்து என்ன அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் செலெக்ஷனாக சொல்கிறாங்க. அந்த ஆர்டிஃபிஷியல் செலெக்ஷன்லேயே 3 டைப் இருக்குது. என்ன அப்படின்னா மாஸ் செலெக்ஷன், பியூர் லைன் செலெக்ஷன், க்ளோன் செலெக்ஷன் சொல்லிட்டு 3 லைன்ஸ் இருக்குது. மாஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு குரூப், ஒரு கும்பல், ஒரு கூட்டமாக ஒரு குழுவாக இதை வச்சு அதோட செலெக்ஷன் அதோட கலப்பு பண்ணி பார்க்கறதா வந்து என்ன அப்படின்னா மாஸ் செலெக்ஷன் சொல்கிறாங்க. பியூர் லைன் செலெக்ஷன் அப்படின்னா ஒரே ஒரு இது ஒரு பிளான்ட்டை எடுத்துட்டு அதுலேருந்து ஏதாவது ஒரே ஒரு பியூர் லைனில் உள்ள ஒரே ஒரு கேரக்டரை எடுத்து மட்டும் இன்னொரு இதில் வந்து இன்செக்ட் பண்ணி அதுலேருந்து கலப்பு செய்கிறது தான் வந்து பியூர் லைன் செலெக்ஷன் சொல்லி இது பண்ணுறாங்க. அடுத்து வந்து க்ளோன் செலெக்ஷன். க்ளோன் செலெக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு பிளான்ட் இருக்குது அப்படின்னா அது பேரண்ட் பிளான்ட் இது அதோட குறிப்பிட்ட ஒரு ஸ்பெசிஃபிக்காக உள்ள ஒரு கேரக்டரை எடுத்து ஒரு பிளான்ட்டுக்கு வந்து இன்ஜெக்ட் பண்ணுறது தான் வந்து க்ளோன் செலெக்ஷன். இந்த க்ளோன் செலெக்ஷன், இந்த பியூர் லைன் செலெக்ஷன் எல்லாத்தையுமே வந்து இந்த வீடியோவில் வந்து போட்டேன். இதுக்கு வந்து அடுத்த டாபிக் வந்து என்ன ஹைப்ரிடைசேஷன். ஹைப்ரிடைசேஷன் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஹைப்ரிடைசேஷன் அதில் வந்து என்னென்ன விதமான இது வந்து ஹைப்ரிட் எடுக்கலாம், எப்படிலாம் ஹைப்ரிட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். Thank you.